நம்ம என்ன டாபிக்ல நம்ம பேச போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, கர்ப்பவாய் புற்றுநோய் அதோட ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து 3வது பாகம். இதற்கு முன்னாடி அவேர்னஸ் அண்ட் சர்ஜரி பத்தின 2 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை யாரும் பார்க்கல அப்படின்னா யூடியூப்ல இருக்கு, பாருங்க. உங்க சந்தேகங்களை சாட் பாக்ஸ்ல போடுங்க. கடைசியா அன்மியூட் பண்ணியும் நீங்க உங்க சந்தேகங்களை கேட்கலாம். இந்த மாதம் நம்மளோட சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு டாக்டர் சோஃபியா மேம் வந்திருக்காங்க. சீனியர் கன்சல்டன்ட், ரேடியாலஜிஸ்ட், ரேடியோ தெரபிஸ்ட். வணக்கம் மேம். மை பிளஷர் டு வெல்கம் யூ. வணக்கம் ஐஸ்வர்யா. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மேம், நம்ம போன செஷன்ல பேசின மாதிரி அதிகபட்சமான எண்ணிக்கைகள்ல 1,00,000 பேருக்கு மேல விமன் வந்து சர்விக்கல் கேன்சர்ல பாதிக்கப்படுறாங்க. அதுலயும் பெரும்பாலும் பாக்குறீங்க அப்படின்னா ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற பெண்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்கிறது நம்ம எண்ணிக்கையில பார்த்துருந்தோம். ஏன் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமா இவங்கள ரொம்ப சைலன்ஸா இருந்துக்கிறாங்க மேம்? ஆரம்பத்துல அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரும்போதே அது வந்து வெளியே சொல்றது கிடையாது. ஒன்னா வந்து அவங்களுக்கு எதுவும் ப்ளீடிங்கோ இல்ல ஒரு டிஸ்சார்ஜோ இல்ல ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது ரொம்ப நார்மலைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அது ஒரு எம்பாரசிங்கா நினைச்சு அதை ஹைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த சைன் நாங்க வந்து ஆரம்பத்திலேயே இக்னோரே பண்ணக்கூடாதுங்க மேம்? என்ன சைன் நாங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமா கருதப்படுது? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு 3 காரணங்களால இது வெளியில அவங்க வர்றதில்ல. சிம்டம்ஸ் தெரியும் போது ஃபர்ஸ்ட் ரீசன் சோஷியல் ஸ்டிக்மா. இத போய் நம்ம வெளியில சொல்றதா அப்படிங்கிற ஒரு சங்கடம். அவங்க வீட்டு சப்போஸ் சில நேரம் வயசான பெரியவங்களா இருக்காங்க, விமன், ஹஸ்பண்ட் இல்ல, பசங்க கிட்டயோ இல்ல அவங்களோட டாட்டர் இன்லாட்டையோ ஷேர் பண்றதுக்கு ஒரு ஹெசிடேஷன். இது எல்லாமே இந்த சிம்டம்ஸை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. இது சாதாரணமானது. இப்போ இன்டர்மென்ஸ்ட்ருவல் ப்ளீடிங் வருது அப்படின்னா அந்த டைம்ல அவங்க வந்து இது நார்மலா இருக்கும், சரியாயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிறது. இல்ல இரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்தா மெனோபாஸ்க்கான ப்ரீ மானிட்டரி சிம்டம் அப்படின்னு அவங்களாம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு நிறைய நேரம் ஒரு இக்னோரன்ஸ், அறியாமைனால இதை நெக்லெக்ட் பண்ணிக்கிறாங்க சிம்டம்ஸை. இதெல்லாம் தான் மெயினான ரீசன். அந்த ஸ்டிக்மா ஒன்று, ஒரு பயம், ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இந்த சிம்டம்ஸ் என்னன்னு தெரியாம இது நார்மல் தான் எடுத்துட்டு அவங்களே கடந்து போறது. ஸோ இதனால எல்லாம் தான் ஏர்லி வார்னிங் சைன்ஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டு நம்மகிட்ட அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வர்றது. ஸோ ஏர்லி வார்னிங் சைன்ஸ் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர் வந்து லாஸ்ட் டைமும் நம்ம பேசியிருந்தோம் ஐஸ்வர்யா. காமனஸ்ட் சிம்டம் வந்து எனி அப்நார்மல் ஸ்பாட்டிங் ஆர் ப்ளீடிங், இன்டர்மென்ஸ்ட்ருவலி ஆர் போஸ்ட் காய்டலா இருக்கலாம். இந்த உதிரப்போக்கு இல்ல போஸ்ட் மெனோபாஸ்க்கு அப்புறம் எப்பனாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்பாட்டிங் தெரிஞ்சாலோ இல்ல டிஸ்சார்ஜ் எனி வெண்பட்டை படுதல் தெரிஞ்சாலோ இவங்க வந்து உடனடியா மருத்துவர் அணுகி என்னன்னு பரிசோதனை பண்ணிக்கணும். ஸோ சிம்பிளா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துல கூட இது பாப்ஸ்மியர் அப்படின்னு சொல்ற டெஸ்ட் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. அதனால ஈஸியான ஆக்சஸும் இருக்கிறதுனால இந்த ஏர்லி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருந்தா உடனடியா மருத்துவர் அணுகி பரிசோதனை பண்ணிக்கணும். ஓகே. மெனி ஃபேமிலி வந்து எமோஷ்னலா சர்ஜரி அப்படிங்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க மேம். இப்ப நம்ம வந்து ரேடியேஷன் உங்களுக்கு நாம கொடுக்க போறோம் அப்படிங்கறத ஒரு அட்வைஸ் பண்றோம் அப்படின்னா உடனே ஒரு ஒரு திடீர்னு ஒரு பயம் ஒண்ணு உண்டாகுது. ஏன்னா அதை பத்தின புரிதல் பெரிதளவுல இல்லைங்கும் போது அது ஒரு பயத்தை வந்து கிரியேட் பண்ணுதுங்க மேம். எப்படி இத முடிவு பண்றீங்க மேம்? ரேடியேஷன் ஒரு பேஷண்ட்டுக்கு வேணும் அப்படிங்கறத எப்படி முடிவு பண்றீங்க? ஒரு கீமோதெரபியோ இல்ல சர்ஜரியோ இவங்களுக்கு ரேடியேஷன் ஒரு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்டா இருக்கும் அப்படிங்கறத எப்படி டிசைட் பண்றீங்க மேம் டீம்ல?
ஓகே. ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க சொன்ன முதல் பாயிண்ட், அதாவது ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னா கூட பொதுமக்கள் சுலபமா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இதே ரேடியேஷன் வைக்கணும், கதிர்வீச்சு வைக்கணும், இல்ல கரண்ட் வைக்கணும், பேஷண்டோட பேச்சு வழக்குல நம்ம இதை கரண்ட் வைக்கணும் அந்த மாதிரி சொல்லும்போது பயந்துடுறாங்க. அந்த பயம் வந்து இன்னும் சொசைட்டில எல்லா தட்டு மக்கள் கிட்டயும், அதாவது படிச்சவங்களா இருக்கட்டும், கிராமப்புறத்துல இருந்து வர்றவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரேடியேஷன்னா ஒரு பயம் இருக்கும். ஏன் ஏன் இப்ப இருக்கு அப்படின்னா, அதை பத்தின ஒரு சரியான புரிதல் இல்லாம, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வர்ற பயம்தான். சோ எதனால இதுக்கான பயம் உண்டாச்சு அப்படின்னா, ரேடியேஷனுக்கு எதனால கரண்ட்னு பேர் வந்துச்சுன்னு தெரியல. பட் அது பேச்சு வழக்குல அது ரொம்ப பொதுமக்கள் மத்தியில இதுக்கான பேரே கரண்ட் அப்படின்னு வந்துருச்சு. பட் ரேடியேஷனுக்கும் இந்த கரண்ட்னு சொல்லப்படுற எலக்ட்ரிசிட்டிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ரேடியேஷன்ங்கிறது ஒரு சாதாரண எக்ஸ்ரே அண்ட் சிடி ஸ்கேன் எடுக்கிற அந்த மிஷின் மாதிரி தான். ஸோ சாதாரணமான சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு ப்ரொசீஜரோ அதே மாதிரி தான் ரேடியேஷன் இருக்கும். எந்த விதமான ஒரு உணர்வுகளோ, ஹீட்டோ இல்ல ஷாக்கோ அவங்களுக்கு இருக்காது. நார்மலா ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அது மாதிரி தான் இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம தான் நிறைய பேர் ரேடியேஷனால எனக்கு வேண்டாம் டாக்டர், நான் ஆப்ரேஷன் கூட பண்ணிக்கிறேன், நான் சர்ஜரி கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கான ஒரு முதல் காரணமா அமையுது. ஸோ ரேடியேஷன் அப்படிங்கிறத எப்படி டிசைட் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க கொஸ்டின். ஸோ பேஷண்ட் நம்மகிட்ட எந்த நிலையில வர்றாங்க, என்ன ஸ்டேஜ்ல வர்றாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு என்ன தெரப்பிங்கிறதே டிசிஷன் எடுக்கிறோம். சர்ஜரியா, கீமோதெரப்பியா, ரேடியேஷனாங்கிறது பேஷண்ட் நம்மகிட்ட வரும்போது முதல் இது என்ன மாதிரியான புற்றுநோய், என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்கங்கிறது மெயின். ஸோ இந்த கருப்பை வாய் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே யுனானிமஸா நம்ம ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். ஆனா அந்த முதல் படிநிலை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை தாண்டி இரண்டாவது மூன்றாவது படிநிலைக்கு வந்துட்டாங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ்லன்னா கதிர்வீச்சு அண்ட் கீமோதெரப்பி தான் இதற்கான மெயின் ட்ரீட்மெண்ட்டா அமையுது. ஏன் அப்படி செகண்ட் ஸ்டேஜுக்கு பண்ணக்கூடாதா? நிறைய நேரங்கள்ல வந்து பேஷண்ட்டே கேட்டுக்கிறாங்க அழுத்தமா, நாங்க ஆப்ரேஷனே பண்ணிக்கிறோம் டாக்டர். அப்படி கிடையாது. இந்த கியூர் ரேட்டா இருக்கட்டும், இல்ல சர்ஜரியே பண்ணினாலும் இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் அறியாமையில வெளியில போய் அவங்க சர்ஜரி பண்ணிட்டு வந்தாலும் திரும்பவும் ரேடியேஷனும் கீமோதெரப்பியும் தான் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ ஆல்வேஸ் சிங்கிள் மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட், ரெண்டு மொடாலிட்டியை சர்ஜரியும் பண்ணி ரேடியேஷனும் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலையை அவாய்ட் பண்றதுக்கு தான் என்ன ஸ்டேஜ்னு பார்த்து நம்ம ஒரே ட்ரீட்மெண்ட்டா ஸ்டார்ட் பண்றது. இப்போ செகண்ட் அண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னாலே அதுக்கு ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பி தான் உகந்தது. ஓகே. இப்ப சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து கீமோதெரப்பியும் ரேடியேஷனும் சேர்ந்தாப்புல கொடுக்கறது வந்து நம்ம அட்வைஸ் பண்றோம். அப்படிங்கும்போது இது ரெண்டுமே எனக்கு வந்து என்னால தாங்கிக்க முடியுமா, என் உடம்பு தாங்கிக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகமா இருந்துட்டே இருக்கு. இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா கீமோ அண்ட் ரேடியேஷன் ஏன் சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ரேடியேஷனோட சேர்ந்து கொடுக்குற கீமோதெரப்பி வந்து ரேடியோ சென்சிடைசர்னு சொல்லுவாங்க. அதாவது ரேடியேஷனோட எஃபெக்டை பொட்டன்ஷியேட் பண்ணும், இதனோட எஃபெக்டை இன்னும் கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணும், ஊக்குதல் படுத்தும். அப்படி பண்ணும்போது அந்த கட்டி டியூமர் கரையிறது ரொம்ப வேகமா இருக்கும். த ரெஸ்பான்ஸ் வில் பி வெரி எஃபெக்டிவ் அண்ட் ஃபாஸ்ட். ஸோ அதனாலதான் இந்த ரேடியேஷனையும் அந்த கீமோதெரப்பியும் நம்ம கம்பைன் பண்றது. எங்க உடம்பு தாங்குமா அப்படின்னு கேட்டா, கட்டாயமா பேஷண்டோட ஃபிட்னஸை டே ஒன்னே நம்ம ரேடியேஷனும் கீமோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் லைனாவே நம்ம எல்லாமே அசஸ் பண்ணிடுறோம். ஒரு கம்ப்ளீட்டா ஒரு இசிஜி எடுத்து, எக்கோ எடுத்து, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாமே ஒரு பேஷண்ட்டுக்கு அடிப்படை பரிசோதனைகள் நம்ம செஞ்சுட்டு, அந்த அடிப்படை பரிசோதனைகள் வந்து ஃபிட்டா இருக்காங்க பேஷண்ட் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நம்ம ரேடியேஷன் கீமோதெரப்பின்னு பரிந்துரைக்கிறோம். ஸோ அதை பத்தின பயம் பேஷண்ட்டுகளுக்கு வேண்டாம். ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை டாக்டர்ஸ் நாங்க எடுத்துக்கிறோம், நீங்க ஃபிட்டா இல்லையாங்கிறது. இது உடம்பு தாங்குமா அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு டைம், அதாவது இது ஒன் டைம் ட்ரீட்மெண்ட் கிடையாது, இது தொடர்ந்து ஒரு 5 அல்லது 6 வார சிகிச்சையாக இருக்கும்போது ஒவ்வொரு வாரமும், அதாவது 5 நாள் ரேடியேஷனோ இல்ல ஒரு சைக்கிள் கீமோ முடிச்ச உடனே திரும்ப ஒரு ரத்த பரிசோதனை எடுத்து உங்க உடம்பு ஏத்துக்குதா, உங்க உடம்பு இது தாங்கிக்குதா, கவுன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, நீங்க ஃபிட்டா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு தான் அடுத்த 5 நாள் அடுத்த வார சிகிச்சையே நம்ம தொடர்றோம். ஸோ இது உடம்பு ஏத்துக்குமா அப்படிங்கறத பத்தின அச்சமே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸ் டெஸ்ட்லயே நீங்க ஃபிட்டா இருந்தாதான் இதை நம்ம ப்ரொபோஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டியூரிங் ட்ரீட்மெண்ட்டும்
ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு நம்ம ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு நகர்த்தி கொண்டு போவோம். இப்ப மேஜரா பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ரேடியேஷன் கதிர்வீச்சு அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கு. இது வந்து என்னோட மிச்ச உறுப்புகளை வந்து பாதிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து நிறைய பெரும்பாலுமான மக்களுக்கு இருக்கு. இப்ப ரேடியேஷன் தெரப்பி நம்ம டெக்னாலஜியா நிறைய இப்ப டெவலப் ஆயிட்டு வருது. இன்றைய காலத்துல ரேடியேஷன் டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குங்க மேம்? இந்த ட்ரீட்மெண்ட்னால நிஜமாலுமே உறுப்புகள் பக்கத்துல இருக்கிற உறுப்புகள் கூட பாதிக்கப்படுமா? ஆஹ் இ- இதுக்கு பதில் வந்து சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எப்படி வந்து முன்னாடி சில வருடங்கள் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரங்க் கால், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஃபோன் பேசிக்கணும்னா தொலைவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரங்க் காலோ இல்ல ஒரு ஃபோன் பூத்துல இருந்தோதோ ஃபோன் கால் பண்ணணும். அதுவே அப்படியே அட்வான்ஸ் ஆகி இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஒரு கையடக்கமான செல்பேசி ஒரு செல்போனுக்குள்ள உலகமே அடைக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதே போலதான் ரேடியேஷன் மெஷின்ஸ்லயும் சில ஆண்டுகள் முன்னாடி, அதாவது ஒரு 10-20 வருஷம் முன்னாடி எப்படி ஒரு ஓல்டு அவுடேட்டட் மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த காலத்துல சிம்டம்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. அதுல இருந்து இப்ப நம்ம ரொம்ப இவால்வ் ஆகி லேட்டஸ்டா புரோட்டான் தெரப்பி அப்படிங்கிற ரொம்ப அப்டேட்டட் ரேடியோ தெரப்பி மிஷின் வரைக்குமே இப்போ இந்தியாவிலேயே ஒரு 2 இடத்துல அவைலபிளா இருக்கிற அளவுக்கு முன்னேறி வந்துருச்சு. இது எல்லாமே இட் ஹேப்பன்ட் ஓவர் ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளார நடந்த மாற்றங்கள் தான். ஸோ பழைய காலத்து அந்த ட்ரங்க் கால்ல இருந்து இப்ப இருக்கிற செல்போன் அட்வான்ஸ்மெண்ட் எவ்வளவு தூரம் வந்திருக்கோ அதே அளவுக்கு ரேடியேஷன் மிஷின்லயுமே ரொம்ப ஓல்டு அவுடேட்டட் சைட் எஃபெக்ட்ஸ் நிறைஞ்ச மிஷின்ஸ்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்த காலம் போய் ஒரு 20 ஆண்டு காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமலான ஒரு சைடு எஃபெக்ட்ல இதர உறுப்புகளுக்கு பாதிப்புகள் பெரிய அளவுல இல்லாத அளவுக்கு டெக்னாலஜி அண்ட் மிஷின்ஸ் எல்லாம் ஒரு ரொபாட்டிக் கவுச் ரொபாட்டிக் ஹேண்டோட நமக்கு இப்ப அவைலபிளா வந்துருச்சு. இது எல்லாமே ரொம்ப துல்லியமா நுண்ணியமா போய் அந்த புற்றுநோய் கட்டிகளை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற மிஷின்ஸ். இது பக்கத்துல உறுப்புகளை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம டெலிவர் பண்ற அளவுக்கு வந்துட்டு. ஸோ பயமே தேவையில்லை. தேங்க்யூ மேம். அண்ட் இப்ப பெரும்பாலான உமன் வந்து எதை நினைச்சு பயப்படுறாங்க அப்படின்னா, இது வந்து சர்விக் அப்படிங்கிற இடம் கொஞ்சம் வந்து சென்சிட்டிவான பகுதியா நம்ம வந்து பார்க்கப்படுது. ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஃபீல் இருக்கும்? இது வந்து என்ன ரொம்ப வந்து பெயினா சிவியர் பெயின் கொடுக்குமா? இல்ல அந்த இடத்த வந்து பர்ன் பண்ணிடுமா? இல்ல எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிற மாதிரி இருக்குமா? இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து பேஷண்ட்ஸுக்கு வருதுங்க மேம். எந்த மாதிரியான ஒரு பிசிக்கல் ஃபீல் இருக்கும் மேம் இந்த ட்ரீட்மெண்ட் அப்ப? ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா ரேடியேஷன் சர்விக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கருப்பை வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் 2 ட்ரீட்மெண்ட். ஒண்ணு வந்து நம்ம வெளி கதிர்வீச்சு அப்படின்னு சொல்ற எக்ஸ்டர்னல் ரேடியேஷன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராங்கி தெரப்பி அப்படின்னு சொல்ற உட்கதிர்வீச்சு சிகிச்சை. ஸோ 2 சிகிச்சையுமே இந்த புற்றுநோய்க்கு நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த வெளி கதிர்வீச்சு சிகிச்சை தான் பெரும்பான்மையான சிகிச்சை. அதாவது 80% ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து இந்த வெளி கதிர்வீச்சு. கிட்டத்தட்ட 25-28 நாட்களுக்குள்ளான சிகிச்சை வந்து தொடர் சிகிச்சையாவே இது இருக்கும். இந்த சிகிச்சையில பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஃபீல் இருக்குன்னா, முதல் ஓர் 2 வாரங்கள் எந்த விதமான அறிகுறிகளுமே உடல் அளவில் அவங்களுக்கு தெரியப்படுத்தாது. அதுக்கப்புறம் ஒரு டயர்ட்னஸ், ஒரு அசதி வர ஆரம்பிக்கும். போக போக கொஞ்சமான ஒரு அடிவயிறு வலியோ, சில நேரங்கள்ல லூஸ் மோஷனோ, இல்ல ஒரு யூரினரி, அதாவது ஆஹ் ஆஹ் ஒரு யூரின் இரிட்டேஷன், எரிச்சல் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சிம்டம்ஸ் மட்டும்தான் மேஜரான. பக்கத்துல கருப்பைகளான யூரினரி பிளாடரும் இந்த கிரேட் 2 லெவல் சிம்டம்ஸ் தான். ஒரு லூஸ் மோஷன், ஒரு யூரின் இரிட்டேஷன். இதுக்கு மேல ஜாஸ்தியான சிம்டம்ஸ் எதுவுமே அவங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஓகே மேம். இப்ப கொஞ்சம் இந்த கேள்வி வந்து எனக்கு எப்படி கேட்கறது அப்படின்னே வந்து யோசிக்க கூடிய மாதிரியான ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு கேள்வி மேம். அதாவது நம்ம இப்ப சொன்னீங்க உள்ள ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கும் அண்ட் சர்விக்கு வெளியே ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கும். இப்ப நம்ம எக்ஸ்டர்னல் பார்ட்ல நடக்கிற இது பத்தி தெளிவுபடுத்துனீங்க.
இப்ப இன்டர்னலா நாம குடுக்குறோம் அப்படிங்கும்போது அது பெண்களுக்கு வந்து ஒரு பதட்டத்தை கொடுக்குது. அது ஒரு ஒரு மாதிரியான எண்ணங்கள். அது வந்து அந்த இடம், அந்த ரூம் எப்படி இருக்கும்? அது வந்து பிரைவசியா இருக்குமா? எனக்கு அது எப்படி நானு அந்த எமோஷனலா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேனா? இல்ல அந்த பெயின் கண்ட்ரோல் எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அதுல உள்ளடங்கி இருக்குங்க. இன்க்ளூடிங் அவங்க ஒரு ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் ஆகுறது கூட இருக்குமா அந்த த்ரூ அவுட் அந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் பெண்களுக்கு அதிகமா வந்து, ஏன்னா மேஜரா ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களுக்கு, ஒரு கன்சர்வேட்டிவான ஃபேமிலில இருந்து வரவங்களுக்கு அதிகமா இத பத்தின பயங்கள் வந்து எண்ணங்களும் ஒரு பதட்டத்தை கொடுக்குது மேம். இதை எப்படி பாக்குறீங்க மேம்? அதான் ஐஸ்வர்யா, இது நார்மலாவே நாங்க ஓபிலையுமே ஃபேஸ் பண்ற கண்டிஷன் தான். பேஷண்ட்ஸ் வந்து எப்படி பேனிக் ஆவாங்க இந்த தெரப்பின்னு சொல்லும் போதே ஒரு பயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறது நாங்களும் காமனா பாக்குறோம் பேஷண்ட்ஸ்க்கு மத்தியில. ஸோ பிராக்கி தெரப்பி அப்படிங்கிறது உட்கதிர்வீச்சு சிகிச்சை. இந்த உட்கதிர்வீச்சு சிகிச்சை வந்து பொதுவாவே நாங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு பேஷண்ட்டை கொண்டு போய் ஒரு மயக்க மருந்து செலுத்தி தான் இதை நம்ம டெலிவர் பண்ண போறோம். இது எதுக்காக அப்படின்னா, பிராக்கி தெரப்பிங்கிறது ஒரு ஆப்ளிகேட்டர் இருக்கும். அந்த ஆப்ளிகேட்டரை வந்து நம்ம கருப்பை வாய் வழியா யூட்ரஸ்ல பொருத்தப்பட்டு பின் அதுக்கு ரேடியோ தெரப்பி மிஷின்ல கனெக்ட் பண்ணி தான் நம்ம ரேடியேஷன் கொடுக்க போறோம். ஆஸ் சச் பாத்தீங்கன்னா ரேடியேஷன்னால அவங்களுக்கு ஒரு பெயினோ ஒரு ஃபீலிங்கோ இருக்காது. பட் இந்த ஆப்ளிகேட்டர்னு நான் சொல்றேன், இந்த பிராக்கி தெரப்பி ஆப்ளிகேட்டரை பொருத்தும் போது மட்டும் ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட் ஒரு மைல்டான பெயின் இருக்கலாம். அந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் பெயினும் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சென்டர்ல நம்ம ஜென்ரலாவே இதை அண்டர் அனஸ்தீசியா ப்ரொசீஜரா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அறுவை அரங்கத்துக்கு கொண்டு போய் மயக்க நிபுணரால மயக்க மருந்து செலுத்தப்பட்டு அவங்க மறைக்க நிலையில இருக்கும்போது தான் நம்ம ஆப்ளிகேட்டரை பொருத்த போறோம். ஸோ பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ராப்பர் ப்ரொசீஜரா அவங்களோட டிக்னிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணி அண்டர் அனஸ்தீசியா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பெயினும் அச்சமோ இல்லாத அளவுக்கு ஆப்ளிகேட்டர் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரேடியேஷனும் டெலிவர் பண்ணி அவங்க ஆல்மோஸ்ட் அனஸ்தீசியால இருந்து வெளியில வரும்போது நம்ம ட்ரீட்மெண்ட்டே கம்ப்ளீட் ஆயிருக்கும். அப்புறம் ஆப்ளிகேட்டரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பேஷண்ட்டை அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். இன்ஃபேக்ட் இது சொல்ல போனா எந்த அளவுக்கு சிம்பிளா இருக்கும்னா, இது டே கேர் ப்ரொசீஜராகவுமே நாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரிஃபர் பண்ணுவோம். காம்ப்ளிகேட்டட் பேஷண்டா இல்லைன்னா காலையில வந்து அட்மிஷன் ஆகி ரேடியேஷன் முடிச்சுட்டு ஈவினிங் கூட அவங்க டிஸ்சார்ஜ் ஆகலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சுலபமான ஒரு டே கேர் ப்ரொசீஜர். அண்ட் பெயின் பத்தின பயமே வேண்டாம். இட் இஸ் டன் அண்டர் அனஸ்தீசியா. அதே மாதிரி கம்மிங் டு த டிக்னிட்டி பார்ட், எவ்ரி திங் இஸ் டன் இன் அ க்ளோஸ்ட் ரூம், ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட்டட் ரேடியேஷன் மிஷின் தெரப்பி அது. ஸோ எந்த விதமான ஃபியரும் இல்லாம இதை நம்ம எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் மாதிரியே பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே மேம். இப்ப நம்ம நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தோம் மேம். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தோம். மெயினா நாங்க எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து எங்களால மேனேஜ் பண்ண முடியும்? எதுக்கு நாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உடனே நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் வர மாதிரி இருக்கும்? ஓகே, மெயினா நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு மைல்டான ஒரு பெயின் கில்லர் கொடுத்துருப்போம். ஸோ எனி டயர்ட்னஸ், ஒரு ஃபெட்டிக், அந்த பெயின், அப்டமன் பெயின் இதெல்லாம் இருந்தா வெறுமனே ஒரு நம்ம பெயின் மெடிகேஷன் இல்லை டோலோ 650 போட்டு they can very well manage. பட் இதை பொறுத்த வரைக்கும் அந்த சிம்டம்ஸ் எப்போ சிவியரா இருந்து ஹாஸ்பிட்டலுக்கே வரணும் அப்படின்னா, லூஸ் மோஷன் மோர் தேன் 4-5 டைம்ஸுக்கு மேல கண்டினியூஸா போயிட்டே இருந்தாலும், பேஷண்ட்டுக்கு ஃபீவர் வர ஆரம்பிச்சாலோ உடனடியா அவங்க மருத்துவர் அணுகணும். ஏன்னா இதெல்லாம் சைன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு டாக்டரால மட்டும்தான் பிளட் கவுண்ட்ஸ் பார்த்து கணுக்கள் கம்மியா இருக்கா, ஆன்டிபயோட்டிக் உடனே அவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமாங்கிற டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது பேஷண்ட் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். எஸ்பெஷலி ஃபீவர், சிவியர் அப்டமன் பெயின் நாட் கண்ட்ரோல்டு வித் அவங்க கையில இருக்கிற பெயின் கில்லர்ல கண்ட்ரோல் ஆகலைனாலும், லூஸ் மோஷன் நாள் முழுக்க பல டைம் போயிட்டாலும் உடனடியா டாக்டரை வந்து அணுகணும். ஓகே மேம். ஓகே. அடுத்த கேள்வி மேம். பெரிதளவுல உமன் வந்து அவங்களோட சைலண்டா எதை நினைச்சு வருத்தப்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் பத்தி. இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்னோட பவுல் ஹேபிட் எப்படி இருக்கும், என்னோட மென்சுரல் சைக்கிள் எப்படி இருக்கும், என்னால வந்து மெரைட்டல்
ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? என்னால இன்டிமேட்டா இருக்க முடியுமா? என்னோட செக்ஷுவலியா ஏதாவது டிஸ்கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்ணுவேனா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஆனா இந்த கேள்விகள் எல்லாமே அவங்க வெளிப்படையா கேட்க முடியாது யார்கிட்டயும். அப்படிங்கிற சூழல்ல இந்த கொஸ்டின் நான் இங்க எடுத்துட்டு வரேங்க மேம். லாங் டர்மா வந்து எந்த மாதிரியான பிசிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அண்ட் இன்டிமேட் ஹெல்த் வந்து எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ணலாம்? ஓகே. நீங்க லேட் அண்ட் லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் கேக்குறீங்க. மெயினா லேட் அண்ட் லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூரினரி அண்ட் மோஷன் இந்த சிம்டம்ஸ் எதுவுமே பெருசா பாதிப்பே இருக்காது. எல்லா பேஷண்ட்டுமே நார்மலா இருக்கும். பவல் ஃபங்க்ஷனும் சரி, அந்த பிளாடர் ஃபங்க்ஷனும் சரி. ஸோ இதுல இருந்து ஏதாவது சிக்கல் வருமா அப்படின்னா ரொம்ப ரேரா ஒரு 100% இல்ல 7% ஆட்களுக்கு மட்டும் எப்பாச்சும் ஒரு எபிசோடு வந்து ப்ளீடிங் வரலாம். அது யூரின்லயும் சரி, மோஷன்லயும் சரி. எப்ப வரலாம் அப்படின்னா ரேடியேஷன் வச்சவங்களுக்கு ரெகுலராகவே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், அதாவது மலச்சிக்கல் இருந்துட்டே இருக்கு, மோஷன் ஃப்ரீயா போகாது, எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எப்பவுமே உண்டு டாக்டர்ங்கிறவங்க அந்த மோஷன் சிக்கல்னாலேயே அந்த மியூக்கோஸா இரிட்டேட் ஆகி சில நேரம் ப்ளீடிங் வரலாம். அப்போ மருத்துவரை வந்து அவங்க பார்க்கணும். சில நேரம் டயபெட்டிக் பேஷண்டா இருப்பாங்க, யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் ரெக்கரண்டா ஆகும்போது யூரின்லயுமே சில நேரம் ப்ளீடிங் ஆகலாம். ஸோ இதெல்லாம் லேட் சிம்டம்ஸ் வரலாம். ஆனா அதுக்கான வாய்ப்புகள் வெறுமனே 100% இல்லை 7% தான். அப்படி இருக்கிறவங்க மருத்துவர் அணுகி ஆலோசனை பெற்றுக்கணும். மிச்ச 93% ஆஃப் த பீப்புளுக்கு எந்த விதமான சிம்டம்ஸோ சைடு எஃபெக்ட்ஸோ இருக்காது. அண்ட் கம்மிங் டு த மெரைட்டல் ரிலேஷன்ஷிப், போஸ்ட் ரேடியேஷன் யூஸ்வலா நாங்க 6 மந்த்ஸ்க்கு வேண்டாம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்டிமல் ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஆஃப்டர் 6 மந்த்ஸ் தே கேன் ரீஸ்டார்ட். அதுல எந்த விதமான தடையோ இல்ல பேஷண்ட்டுக்கு அஃபெக்ட் ஆகுமோ இல்ல பார்ட்னருக்கு அஃபெக்ட் ஆகுமோ இல்ல, தே கேன் பி வெரி லீட் அ நார்மல் லைஃப். ஐஸ்வர்யா, அதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கம்மிங் டு த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், யூஸ்வலாவே நம்ம ரேடியேஷன் வச்சுட்டோம்னாலே அந்த எண்டோமெட்ரியம் ஃபுல்லாவே அட்ரோஃபி ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஓகேங்க மேம். இப்ப பிரெக்னன்சி பிளான் பண்றவங்க அவங்க வேற எதுவும் இதுக்கு வேற எதுவும் வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? யூஸ்வலா சர்விக் கேன்சருங்கும் போது இப்ப பிரெக்னன்சில இருக்காங்க அப்படின்னா இது என்னோட டவுட்டாவே நான் கேக்குறேன். நீங்க கேக்குறீங்க, புரியுது. யூஸ்வலா பிரெக்னன்சில கண்டுபிடிச்சோம்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வேற. இல்ல இது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா தே வாண்ட் டு பிளான் அ பிரெக்னன்சி ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ரெண்டும் டிஃபரன்ஸ் சினாரியோ. இப்போ யூஸ்வலா பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க அப்படிங்கும்போது நாங்க ரேடியேஷனே அவங்களுக்கு ஆப்ஷனா கொடுக்க மாட்டோம். நான் சொன்ன மாதிரி தான், ரேடியேஷன் வச்சுட்டோம்னாலே அந்த எண்டோமெட்ரியமா இருக்கட்டும், ஓவரியா இருக்கட்டும், எல்லாமே அட்ரோஃபி ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்களால ப்ராப்பரா ஒரு மென்ஸ்ட்ருவல் சைக்கிளோ இல்ல கன்செப்ஷனோ பாசிபிள் கிடையாது. ஸோ முன்னாடியே இதெல்லாமே ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே வீல் சிட் அண்ட் டிஸ்கஸ். அவங்க ஒரு குழந்தை பிளான் பண்றாங்க, பிரெக்னன்சி பிளான் பண்றாங்கன்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கொடுப்போம். ட்ரக்கிலெக்டமின்னு சொல்லிட்டு அந்த டியூமரை மட்டும் ரிமூவ் பண்ற ப்ரொசீஜர்ஸ், கன்செப்ஷன் ப்ரொசீட் கன்செப்ஷனுக்கு பாசிபிளான அளவுக்கு நம்ம ஓவேரியன் ஊப்ரோபெக்சின்னு சொல்லுவோம். அதாவது ஓவரி எடுத்து நம்ம பெல்விக் கேவிட்டியில இருந்து வேற இடத்துக்கு அதை மூவ் பண்ணி வச்சோம்னா தான் அதனோட ஃபர்டிலிட்டி ஃபங்க்ஷன் வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம ஓவரை ஊசைட்ஸே எடுத்து ஓவம் பேங்கிங் பண்றது, ஸ்பெர்ம் பேங்கிங் மாதிரி ஓவம் பேங்கிங் பண்ணணும்னா பிற்காலத்துல வந்து தே கேன் யூஸ் தட் அண்ட் ஃபார்ம் டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கன்செப்ஷன் ஆஸ்பெக்ட் பத்தி பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நாங்க ரேடியேஷன் ஆப்ஷனாவே கொடுக்காம சர்ஜிக்கல் ஆப்ஷன்ல தான் நம்ம அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஐஸ்வர்யா. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளானிங்க்கு முன்னாடியே அவங்களுடைய ஃபேமிலி, சைல்டு என்ன பிளான் பண்றாங்கிறத டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனே ஆஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே மேம். ஓகே மேம். சில பேஷண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சில பதட்டத்திலயோ இல்ல ஏதாவது ஒரு வலியிலயோ சைடு எஃபெக்ட்ஸ்லயோ மிட்வேலயே வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சாப்பாடு உணவு எடுத்துக்க மாட்டாங்க. சில பேர் வந்து சில சிம்டம்ஸை வந்து பயத்தினால சிம்டம்ஸை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்?
அவாய்ட் பேஷண்ட் பண்ணணுங்கிறது சைடு. இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான். டியூரிங் ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க சைக்கலாஜிக்கலாவே. ஸோ அதனால நீங்க சொல்ற மாதிரி பயந்துட்டோ இல்ல சிம்டம்ஸை ஃபேஸ் பண்ண முடியாமையோ தெரப்பியை வேண்டான்னு பாதியில விட்டுட்டு போற சுச்சுவேஷன்ஸ் வெரி ஃபியூ பேஷண்ட்ஸ் நம்ம என்கவுண்டர் பண்ணுவோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸை ஃபில்டர் பண்ணி ஹேண்ட் பிக் பண்ணி ஐஸ்வர்யா உங்ககிட்ட நாங்க அனுப்புவோம். ஸோ சைக்காலஜிஸ்ட் கிட்ட அனுப்பிட்டு அவங்க அவங்களுடைய மென்டல் ஸ்டேட்டஸ் அசஸ் பண்ணி ஸோ எதனால அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, எந்த சிம்டம்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி, இது வந்து சோஷியல் சப்போர்ட் கம்மியா இருக்கா இல்ல எக்கனாமிக் சப்போர்ட் கம்மியா இருக்கா, என்ன ரீசன்ஸ். ஏன்னா நிறைய நேரங்கள்ல ஈவன் லாஸ்ட் வீக் ஆர் லாஸ்ட் மந்த் வி ஹேட் அ பேஷண்ட். அவங்க வந்து இந்த கேர்டேக்கர்ஸே இல்லை. ஷி ஹேஸ் ஃபைனான்சியல் சப்போர்ட் இருக்கு, ஷி ஹேஸ் குட் வில் டு டேக் த ட்ரீட்மெண்ட். பட் பாத்தீங்கன்னா சோஷியல் சப்போர்ட் இல்லை. அவங்க வீட்ல யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட இருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது இல்லை. அதனால ஷி காட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். நான் வேண்டாம் எனக்கு ட்ரீட்மெண்ட், நான் வீட்டுக்கே போறேன், எனக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாம், என்னை யாரும் பார்த்துக்கல, அந்த மாதிரியான ஒரு பேஷண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் டிஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னா எதனாலன்னு நாங்க ஓபியில் அசஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபைனான்ஷியல்னா ஹாஸ்பிட்டல் சைட்ல என்ன சப்போர்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். சோஷியல் சப்போர்ட்னா அவங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு சோஷியல் சப்போர்ட் கொடுக்கறது. அண்ட் லைக்வைஸ் எக்கனாமிக் சப்போர்ட், மாரல் சப்போர்ட், இது எல்லாமே. ஸோ அதனால ட்ரீட்மெண்ட்டை பாதியில் நிறுத்துறாங்க சிம்டம்ஸ்னாலதான் அப்படின்னா அதுக்குமே ஒரு ட்ரீட்மெண்ட்லயே நம்ம ஒரு பிரேக் கொடுத்து அந்த சிம்டம்ஸை ஃபுல்லா ரெக்டிஃபை பண்ணிட்டு தென் ரீஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் பிரேக்கே தேவைன்னா கூட பேஷண்ட்டுக்கு கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட கோலா இருக்கும். ஸோ அதுதான். ஓகே. பிஃபோர் வி கன்க்ளூட், உங்க சைட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் கொடுக்கணும், இங்க இருக்கிற ஃபேமிலிஸ்க்கும் உமனுக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா ரேடியேஷன் பத்தியும் இந்த சர்விக்கல் கேன்சர் பத்தியும் என்ன மெசேஜ்? ஸோ மெயினான மெசேஜ் இதுதான். உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் உங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரிலேட்டடாவோ இல்லை உங்க ஜெனிட்டல்ஸ் ரிலேட்டடாவோ சிம்டம்ஸ் என்ன மாதிரியா இருந்தாலும் ஒரு ஹெசிடேஷனோ தயக்கமோ இல்லாம உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஃபேமிலி சப்போர்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி எவ்வளோ ஏர்லியா மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு வர முடியுமோ தட் இஸ் அ பெஸ்ட் திங் டு டூ. அதை யோசிக்காதீங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்ஜரியோ ரேடியேஷனோ எது பெஸ்ட்னு டாக்டர் ஆஃபர் பண்றாரோ பயப்படாம சர்ஜரிக்கு எப்படி நம்ம ஓகே சொல்றோமோ ரேடியேஷன்னா என்ன, எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத அந்தந்த துறையை சார்ந்த மருத்துவர்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்றது தான் உகந்தது. நிறைய நேரம் சொசைட்டில இருக்கிற மத்தவங்க சொல்றதை கேட்டே பாதி நேரம் நம்ம டிசைட் பண்ணி தப்பான முடிவுகள் எடுத்துக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, தூரத்துல ரிலேட்டிவ் சொன்னாங்க, ரேடியேஷன் மட்டும் வச்சுக்காதுன்னு சொன்னாங்கிறத காமனான வெர்ஷன் நான் கேட்கறேன். அது மாதிரி இல்லாம ரேடியேஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட தெளிவு அடைஞ்சிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் செய்யணும்னா அதை கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கிறது தான் என்னோட அட்வைஸ். ஸோ நிறைய நேரம் ரொம்ப லேட் பண்ணாதீங்க. சிம்டம்ஸ் இருந்தா சீக்கிரம் போய் டாக்டரை பாருங்க. டாக்டர் சொல்ற ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான நேரத்துல கரெக்டான மருத்துவரை அணுகி நீங்க சிகிச்சை எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபாலோ அப், நிறைய நேரம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும், பேஷண்ட் ஃபாலோ அப் வர மாட்டாங்க. அதுல வர காம்ப்ளிகேஷன்ஸ்ல எதனால வருதுன்னே தெரியாம தனியா கஷ்டப்படுவாங்க. ஸோ கரெக்டா சொல்ற டைமுக்கு ஃபாலோ அப்லையும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் டேக் ஹோம் மெசேஜா நான் பேஷண்ட்ஸ்க்கு சொல்ல விரும்புறேன். ஓகேங்க. பேஷண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சாட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. when is the best age for cervical vaccine அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம். how ஓகே ஓகே general working woman or village girl prevent from cervical cancer? நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆமா, ஒரே கொஸ்டின்லயே நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரி, ஐல் டேக் இட் ஒன் பை ஒன் ஐஸ்வர்யா. ஸோ வாட் இஸ் த Yes. பெஸ்ட் ஏஜ் ஃபார் சர்வைகல் கேன்சர் வேக்சின் அப்படின்னா இப்போதைக்கு ரெக்கமெண்டட் ஏஜ் வந்து ஐடியல் ஏஜ்னு சொல்ல பார்த்தா 9 to 14 இயர்ஸ், 9 வயசுல இருந்து 14 வயது வரைக்கும் ஆன ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ரெண்டு பேருமே ஆண் பெண் இருப்பாளருமே இந்த வேக்சினை போட்டுக்கலாம். பட் இப்போ லேட்டஸ்டா 14 வயசை தாண்டியுமே எல்லா ஏஜ் குரூப்புமே ஒரு 30 இயர்ஸ் வரைக்குமே தே கேன் டேக் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான எஃபிகசி கம்மியா இருக்கு. இப்போ நம்ம வேக்சினை 9ல இருந்து 14க்குள்ள ஏன் எடுத்துக்கணும்னா அந்த காலகட்டத்துல தான் நம்ம ஹெச்பிவி வைரஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆயிருக்க மாட்டோம்.
ஸோ எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வேக்சின் எடுத்தோம்னா அதனுடைய பலன், எஃபிகசி, அதனோட ஸ்ட்ரென்த், எஃபெக்டிவ்னஸ் வந்து மேக்சிமம் இருக்கும் நமக்கு. அதை தாண்டினதுக்கு அப்புறம் ஹெச்பிவி வைரஸ்க்கு நமக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி ஆயிடும். ஆல்ரெடி நம்ம அந்த வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆயிடுவோம். அப்போ நம்ம வேக்சின்ஸ் எடுத்தா எஃபிகசி கம்மியா இருக்கும். எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, பட் எஃபிகசி கம்மியா இருக்கும். ஸோ 9 to 14 இஸ் த கரெக்ட் ஏஜ். How general working women or village girl prevent from cervical cancer? Again, அதே தாங்க. கிராமத்துலயோ இல்ல அர்பன் ஏரியாவோ வேக்சின் இஸ் த பெஸ்ட் வே டு ப்ரிவென்ட் சர்வைக்கல் கேன்சர். நத்திங் இல்ஸ். அதாவது வேக்சின், தடுப்பூசியை தவிர வேற எதுவுமே சிறந்த முறை கிடையாது. இந்த உருப்புற்று நோய்க்கு பரவலாவே இப்போ தடுப்பூசி வந்துட்டதுனால எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கணும். அண்ட் யூசிங் பேட் ஃபார் லாங் ஹவர்ஸ், இன்அடிக்குவேட் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் ஏதாவது காரணமா இருக்கும்னு கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே ப்ரூவன் கிடையாது. அறிவியல் முறையில இவ்வளவு நேரம் தான் அதுல யூஸ் பண்ணணும்னு எதுவும் எவிடன்ஸ் கிடையாது. அப்படி யூஸ் பண்றதுனால சர்வைக்கல் கேன்சர் வருதுங்கிறதும் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது நமக்கு. ஸோ யூசிங் ஜென்ரல் டாய்லெட் வில் காஸ் சிஎஸ்ஆர்ஹெச்? நோ, அதுவும் கிடையாதுங்க. காமன் டாய்லெட் இல்ல காமன் வாஷ்ரூம்ஸ் யூஸ் பண்றதுனால வராது. சர்விக்ஸ் கேன்சருங்கிறது அந்த வைரஸ்னாலதான் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த வைரஸுமே வந்து இந்த மாதிரியான கான்டாக்ட் ஆஃப் டாய்லெட்னாலேயோ இல்ல லிக்விட்ஸ்னாலேயோ பாடி ஃப்ளூயிட்ஸ்னாலேயோ வர்றதில்லை. யூசேஜ் ஆஃப் napkins will cause CS cervix? இல்லைங்க, அது மாதிரியும் கிடையாது. அது மாதிரி கிடையாது. நாப்கின்ஸ் யூஸ் பண்றதுனாலலாம் CS cervix வர்றதில்லை, கண்டிப்பா கிடையாது. ஸோ ஹெச்பிவி, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற இந்த வைரஸ் கிருமினால தான் 99% ஆஃப் த கருப்பை வாய் புற்றுநோய் வருது, cervical கேன்சர். ஸோ அந்த வைரஸ் கிருமி இந்த முறையில எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இல்லை. அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். ஓகே. வேற I யாருக்கும் think I have taken all the questions. ஹலோ மேம், நான் மன்னார்குடியிலேருந்து பேசுகிறேன். அருண் சார்ட்ட தான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன். சொல்லுங்க. இப்போ நல்லா இருக்கேன் மேடம். 4 வருஷம் ஓகே ஆயிட்டு. 21ல ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். சில பேர் சொல்றாங்க மேடம், ஓகே. அந்த அரிசி, இட்லி, அதாவது அரிசி சம்பந்த சாப்பாடு ரொம்ப சாப்பிடக்கூடாது கேன்சர் பேஷண்ட் அப்படிங்கிறாங்களே, உண்மையா? இல்லைங்க மேடம். என்னன்னா அரிசி சம்மந்தமானதுங்கிறது இந்த கார்போஹைட்ரேட் ரிச். அது அரிசிங்கிறது கார்போஹைட்ரேட் நமக்கு. அந்த ஆமா. கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் எடுக்கிறதுனால புற்றுநோய் வருதான்னு கேட்டா அந்த மாதிரி கிடையாது. இப்ப நீங்க டைரக்டா 1-on-1 எந்த ஃபுட்டு சாப்பிட்டா கேன்சர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பிட்ட ஃபுட்டுன்னு எதுவுமே நமக்கு இது வரைக்கும் அறிவியல் முறையில இந்த உணவுனால புற்றுநோய் வருதுன்னு இன்னும் அறிவியல் பூர்வமா ஆதாரம். ஓகே மேடம், ஓகே மேடம். ஆனா எது என்னென்ன கெமிக்கல்ஸ்னால வரலான்னு வரலாம். என்ன அப்படின்னா, டின்டு ஃபுட், கேன்டு ஃபுட், கேன்ல அடைச்சு டப்பால அடைச்சு வருது பாருங்க, பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், அதனால கேன்சர் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து ஒரு மாமிசம் வந்து கறிக்கடையில போய் வாங்குறதுனால வராது. ஆனா இந்த பதப்படுத்தப்பட்ட மாமிசங்கள் வருது இல்லையா, ரொம்ப நாளா ஸ்டோர் பண்ணி பேக்கேஜ் பண்ணி வர்றது, அந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து வாங்கக்கூடாது. டின்ட் ஐட்டம், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நாளா டின்ல அடைச்சு வச்சு, இப்ப ரசகுல்லாவோ இல்ல குலோப் ஜாமுனோ, ஆனா டின்டு கேண்ட் ஐட்டம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வர்றதை சாப்பிடக்கூடாது. அதன் மூலமா புற்றுநோய் வரலாம். ஏன் அப்படின்னா, அதை பதப்படுத்துறதுக்கு அவங்க யூஸ் பண்ற கெமிக்கல் வந்து கேன்சர் காஸ் பண்ணுது, உணவு கிடையாது. அதை பதப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றது ஒண்ணு. அதே மாதிரி நம்ம வீட்டு உணவுகள்ல பதப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சால்டட் டயட், கருவாடே வந்து ரொம்ப அடிக்கடி சாப்பிடுறது. ஏன்னா அதுவுமே ஹை சால்டட் டயட், ரொம்ப நாளா பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டு யூஸ் பண்ணும்போது. ஸோ உடனே கருவாடு சாப்பிட்டா கேன்சர் ஆனா அப்படி கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிறது தான். ரொம்ப அடிக்கடி அந்த பதப்படுத்த உணவுகளை ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எடுக்கும்போது உடலுக்கு கெடுதலா அமையுதுங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னொரு கேள்வி சாட் பாக்ஸ்ல இருக்குங்க. On what basis days and units of radiation decided? ஓகே. டேஸ் ஆஃப் ரேடியேஷன் வந்து பொதுவா நார்மலா கன்வென்ஷனல் ரேடியேஷன் வந்து வாரத்துக்கு 5 நாள், மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும், சாட்டர்டே சண்டே பிரேக். இந்த பிரேக்குங்கிறது இந்த 5 நாள் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம்னா, இதெல்லாம் ஆராய்ச்சியின் அடிப்படையில எக்ஸ்டென்சிவா படிச்சு காலங்காலமா இதுதான் சிறந்த டெக்னிக் அப்படிங்கறது பல மாற்று வழிகள்லாம் ட்ரை பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. வாரத்துல 5 நாள் ரேடியேஷன், 2 நாள் ரெஸ்ட், இப்படி கொடுத்தா தொந்தரவுகள் அதிகம் இல்லாம
குணப்படுத்துற விகிதாச்சாரமும் சரியான விகிதத்துல இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. சில நேரங்கள்ல ஹை டோஸ் ரேடியேஷன், ஸ்டீரியோடாக்டிக் ரேடியேஷன் சொல்லுவோம், அப்படி கொடுக்கும்போது மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்க கொடுப்போம். அது என்ன டோஸ்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோங்கிறத பொறுத்து நாங்க முடிவு பண்றோம். யூனிட் ஆஃப் ரேடியேஷன் டிசைடட். இந்த யூனிட் ஆஃப் ரேடியேஷன் எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். இங்கிலீஷ் வைத்தியம் எல்லாமே ஆதாரபூர்வமான சிகிச்சை முறை. இது எல்லாம் பல காலமா ட்ரையல் பண்ணி ஆராய்ச்சிகளின் அடிப்படையில இந்தந்த புற்றுநோய் இந்தந்த ஸ்டேஜுக்கு இவ்வளவு யூனிட் ரேடியேஷன் கொடுக்கணுங்கிறது எவிடன்ஸோட இருக்கிறதுனால ஸ்டாண்டர்டா இந்தந்த கேன்சர்ஸ்க்கு இவ்வளவு யூனிட்னு நாங்க டிசைட் பண்றோம். அடுத்த கேள்வி இருக்குங்க. இஸ் internal radiation okay for older age after 28 days of external radiation அப்படின்னு கேட்டிருக்கிறாருங்க. வாட் ஆர் தி சைடு எஃபெக்ட்ஸ் இன் தி older age அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏஜ் ஓகே, சேஃப் தாங்க. யூஸ்வலாவே எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் 25ல இருந்து 28 நாள் எக்ஸ்டர்னல் ரேடியேஷனுக்கு அப்புறம் தான் ஜென்ரலாவே இன்டர்னல் ரேடியேஷனே நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இந்த 2 ரேடியேஷனுக்கு நடுவுல காமனா ஒரு கேப் கொடுப்போம், ஒரு வாரம். அந்த ஒரு வாரம் கேப் வந்து பாடி ப்ரிப்பரேஷன் ரெக்கவரிக்காக, அந்த ரேடியேஷன் முடிஞ்சு இந்த ரேடியேஷனுக்கு அவங்க உடல் தயாராகிறதுக்கு 1 வீக் கேப் கொடுத்து நம்ம போவோம் அடுத்த ரேடியேஷன். ஓல்ட் ஏஜ்ங்கிறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. எந்த ஏஜா இருந்தாலும் எக்ஸ்டர்னல் வெளி ரேடியேஷன் உங்க உடம்பு ஏத்துக்குச்சு அப்படின்னாலே உள் ரேடியேஷனுக்கும் நீங்க ஃபிட்டுன்னு தான் அர்த்தம். ஒண்ணுதான் அடிஷ்னலா நம்ம மயக்கம் செடேஷன் கொடுத்து பண்றதுனால மயக்க நிபுணர் ஒரு டைம் பார்த்து செடேஷன் ஒரு 1/4 மணி நேரம் அந்த சிகிச்சைக்காக உங்களைய மயக்கம் கொடுக்கலாமான்னு மட்டும் ஃபிட்னஸ் பார்த்துருவாங்க. மற்றபடி ரேடியேஷன்னால ஒரு சைடு எஃபெக்டும் அவங்களுக்கு வரப்போறது கிடையாது. ஓகே, இன்னொரு क्वेश्चन வந்திருக்கு. ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப் டு வாட் ஏஜ் அண்ட் ஹவு frequently should we check ma'am? Even after vaccine, is pap smear test painful? ஓகேங்க, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் வேக்சின் எடுத்தாலும் ஸ்கிரீனிங் டெஸ்ட் நம்ம பார்த்துக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த வேக்சின் வந்து எஃபிகசி 85 to 90% எஃபிகசி. அதுவும் எத்தனை பேருக்கு இது ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெச்பிவி வைரஸே வந்து 150 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. நம்ம காமனா இந்த புற்றுநோய் காஸ் பண்ற 4 ஸ்ட்ரெயினுக்கு தான் தடுப்பூசியில இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ வேற ரேர் ஸ்ட்ரெயின்னால கூட இந்த புற்றுநோய் வரலாம் வேக்சின் போட்டும் கூட. அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் அவசியப்படுது. ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து பொதுவா பாப்ஸ்மியர் அப்படிங்கிற ஸ்கிரீனிங் டெஸ்ட் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்க செக் பண்ணிட்டா போதும். இப்போ ஒரு வருஷம் இந்த வருஷம் செக் பண்றீங்க, அடுத்த பாப்ஸ்மியர் எத்தனை வருஷம் கழிச்சு எடுக்கலாம்னா 3 ஆண்டுகள் கழிச்சு எடுக்கலாம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு, ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்ட். அந்த டெஸ்டையும் பாப்ஸ்மியரும் சேர்த்து பண்ணணும்னா கோ டெஸ்டிங்னு சொல்லுவோம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தா போதும். ரெண்டையும் சேர்த்து பண்ணும்போது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஸ்கிரீன் பண்ணிக்கிட்டா போதும். பாப்ஸ்மியர் டெஸ்ட் பெயின்ஃபுல்லான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா கிடையாது. பாப்ஸ்மியருங்கிறது ஓபி ப்ரொசீஜர். 5 நிமிஷம் டாக்டர் ஓபிக்குள்ள நீங்க வருவீங்க, நார்மல் பிவி செக்அப் மாதிரி பார்த்துட்டு ஜஸ்ட் அங்க இருக்கிற ஒரு ஸ்கூப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு ஸ்கூப் எடுத்து ஸ்லைட்ல ஸ்மியர் பண்ணிட்டு பேஷண்ட்டை அனுப்பிட்டுருவாங்க. 100% இட்ஸ் அ பெயின்லெஸ் ப்ரொசீஜர். ஓபி ப்ரொசீஜர் 5 to 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிருது. ஸோ பயப்பட வேண்டாம். அடுத்த கொஸ்டின், இன்னொரு who does not need radiation or is it compulsory for all type of radiation கேட்டிருக்காங்க. who does not need radiationனா ரொம்ப அது ஒரு சின்ன கேள்வியா கேட்டுட்டீங்க. ஆனா அதுக்கு பதில் ரொம்ப பெருசு. ரேடியேஷன் யாருக்கும் வேண்டான்னு முடிவு பண்றது வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 1 சர்ஜரியே போதும் அப்படின்னு சர்ஜரி பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட்டையுமே நாங்க எல்லாரும் படிச்சு பார்த்து எதுவும் ஒரு அட்வர்ஸ் ஃபேக்டர்ஸ், ஒரு டிராபேக் எதுவும் இல்லை, மைனஸ் பாயிண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் சர்ஜரிக்கு அப்புறமும் ரேடியேஷன் வேண்டாம்னு நாங்க சொல்றதுக்கே ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு வார்த்தையில என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. என்ன பேஷண்ட், அவங்களுக்கான ஸ்டேஜ் என்ன, அவங்களுக்கான ரிப்போர்ட் என்ன வந்திருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் வேணுமா வேண்டாமாங்கிறத நான் சொல்ல முடியும். இது கம்பல்சரியான்னு கேட்டிருக்கீங்க. கருப்பை வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து ரேடியேஷன் தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ கம்பல்சரியான்னு எனக்கு தெரியல, பட் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு ரேடியேஷன் அவசியப்படுது.
வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். Hi, ma'am. Hello. ma'am. I'm Lalita. சொல்லுங்க மேம். இப்போ நமக்கு இந்த ரேடியேஷன் டேபிள்ல வந்து அவங்க அந்த மெஷரிங் அட்ஜஸ்ட் பண்றாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த மைல்டு சேஞ்சஸும் வந்து நமக்கு எப்படி அதனால வந்து அந்த லேசரோட எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது மேம். இப்ப என்னன்னா யூஸ்வலா உங்க பாடியிலேயே நாங்க ஒரு மார்க்கிங்ஸ் போட்டிருப்போம். அந்த மார்க்கிங்கை வந்து லேசர்ல மேட்ச் பண்ற ஃபர்ஸ்ட் கவுச்ல உங்களை ஏறி படுக்க வைப்போம். படுக்க வச்சுட்டு ஒரு மைல்டு சேஞ்சஸ் பண்ணி லேசர் வந்து கம்ப்ளீட்டா உங்க மார்க்கிங்கோட மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க வெளியில போவோம் உங்களை செட் பண்ணிட்டு. ஸோ செட்டப் பொசிஷனும் டெய்லி நீங்க செட்டப் பண்றது அந்த லேசரை பார்த்தா கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில போயிட்டுமே எங்க மிஷின்ல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா, எக்ஸ்ரே எடுத்து நாங்க செக் பண்ணலாம். சிடி இருக்கு, ஆன்போர்டு சிடி. அந்த ரேடியேஷன் மெஷின்ல சைட்ல 2 பக்கம் அப்படி கை மாதிரி இருக்கும். அந்த கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் சிடி. ஸோ எங்களோட ரேடியேஷன் மிஷினுக்கு உள்ளாரையும் எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எல்லாம் இருக்கு. அடிக்கடி எடுக்க மாட்டோம், பட் வாரத்துல 2 நாளாவது நாங்க எக்ஸ்ரே இல்ல சிடி எடுத்து ஒவ்வொரு பேஷண்ட்டும் லேசர் மேட்சிங் மட்டும் கிடையாது, போன் மேட்சிங். உங்க போன்ஸே ஸ்பைன், இப்போ உங்க முதுகு தண்டுவடம் இருக்குன்னா ஸ்பைனல் கார்டே ஃபர்ஸ்ட் டே 1 இருந்த ஸ்பைன் லெவலும் இன்னைக்கு ஸ்பைன் லெவலும் ஒரே மாதிரி இருக்கா, இல்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு பாத்துருவோம். சப்போஸ் ஒரு 5 mm நகர்ந்திருக்கு அப்படின்னா வெளியில இருந்து ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட்டடா அந்த 5 mm டே 1 நாள் இருந்த ஸ்பைனோட இந்த ஸ்பைனை நாங்க மேட்ச் பண்ணிடுவோம். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. அந்த கவுச் எல்லாமே ரொபாட்டிக் ஆப்ரேட்டட் மேடம். நாங்க வெளியில இருந்தாலும் அந்த கண்ட்ரோல் எங்ககிட்ட இருக்கும். ஸோ இந்த மேட்சிங் எல்லாம் நாங்க ரெகுலர் பேசிஸ்ல எல்லா பேஷண்ட்டுக்கும் பார்த்துடுவோம். ஓகே, தேங்க்யூ மேம். மேம், திஸ் இஸ் அருண். எனக்கு வந்து ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் ஃப்ரம் த ஓல்ட் ஏஜ் கொஸ்டின் தான் நான் கேட்டிருந்தேன். சொல்லுங்க சார். இஃப் இட் இஸ் ஒரு 2 weeks 2 times இன்டர்னல் ரேடியேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்கேன்ஸ் ஆர் எனிதிங் எடுக்கணுமா? என்ன மாதிரி ஃபாலோ அப் ப்ரொசீஜர் இருக்கும்? என்ன மாதிரி கேர் நீடட்? என்ன நாங்கள் கொஞ்சம் ரிமோட்டா இருக்கனால எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணுன்றது வந்து ஒரு கொஸ்டின் அது. ஓகே ஓகே சார். ஜென்ரலி ரேடியேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனி இமேஜிங், ரெக்கமெண்டட் இமேஜிங் கைட்லைன் என்ன சொல்லுதுன்னா 6 வாரத்துல இருந்து 8 வாரம் கழிச்சுதான் ஸ்கேன்ஸ் எடுக்கணும். ஃபாலோ அப் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். எனி ரேடியேஷன், அது வெறும் எக்ஸ்டர்னல் ரேடியேஷன், வெடி ரேடியேஷன் மட்டும் இன்டர்னல் நம்ம பண்ணலைனாலும் இதுதான் 6 weeks to 8 weeks. என்னன்னா உள்ள இருக்கிற எடிமா வீக்கம், ரேடியேஷன்னால ஒரு எடிமா இருக்கும், ஒரு வீக்கம் இருக்கும். ஸோ அது கம்ப்ளீட்டா செட்டில் டவுன் ஆனாதான் ஸ்கேன்மே நமக்கு கரெக்டான ஒரு ரீடிங் கொடுக்கும். ஸோ அதனால அந்த 6 weeks வெயிட் பண்ணி 6 to 8 weeks இஸ் அன் ஆவரேஜ் டைம். நாட் அது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா இத்தனாவது நாள்ல நம்ம எடுக்கணும்னு எதுவும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் கிடையாது. ஸோ 6 to 8 weeks we can comfortably go and do a scan for the patient. இப்போ வந்து 28 days வந்து எக்ஸ்டர்னல் முடிச்சுட்டு 2 வாரம் வந்து இன்டர்னல் கொடுத்தா அந்த 2 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 to 8 weeks. எக்ஸாக்ட்லி. த லாஸ்ட் டே ஆஃப் ரேடியேஷன், இன்டர்னலோ எக்ஸ்டர்னலோ. இப்போ இன்டர்னலும் கொடுக்குறோம்னா இன்டர்னல் முடிந்ததுல இருந்து 6 weeks to 8 weeks. ஓகே ஓகே மேடம். யா ஓகே, தேங்க் யூ. ஒன் மோர் क्वेश्चन மேம். எஸ் ஹலோ, ஐம் லலிதா. இப்போ நீங்க அந்த மோல்டு ரெடி பண்றீங்க இல்லையா? இப்போ இந்த மோல்டு அந்த பர்టిక్యులர் டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பீங்களா இல்ல எப்படி அது அந்த மோல்டு? இல்ல மேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒரு 25 ரேடியேஷன் நான் சொல்லியிருக்கேன். 25 நாள் முடிஞ்சிருச்சுன்னா நாங்க அதுக்கப்புறம் அதை ப்ரிசர்வ் எல்லாம் பண்ண மாட்டோம். வி ஜென்ரலி டிஸ்கார்ட் த மோல்டு. மோல்டுக்கு பெரிய யூஸ் எதுவும் கிடையாது மேம். ஆனா பேஷண்ட் நடுவுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 சொன்னேன், ஆனா 10 தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேஷண்ட் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல, நோ கான்டாக்ட், நாட் ரிப்போர்ட்டிங் பேக் அப்படின்னா அதை ஹோல்டுல வச்சிருப்போம் மேடம். ப்ராபப்ளி ஃபார் 2 weeks வச்சிருப்போம் மேக்ஸிமம். வீல் ட்ரை டு கான்டாக்ட் வித் த பேஷண்ட். சார் உங்களுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் முடியல, யூஆர் நாட் கெட்டிங் பேக், யுவர் மோல்ட் இஸ் வித் அஸ் அப்படின்னு நாங்கள் வீல் ட்ரை டு கான்டாக்ட். பட் அந்த 10 நாள் ஆகியும் அவங்க ரிப்போர்ட் பேக் பண்ணலைன்னா ஜென்ரலி ஃபோன் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா ஃபோன்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், மோல்டு டிஸ்கார்ட் பண்ணிடுவோம்னு. நாட் ரெஸ்பாண்டிங்னா வில் மெயில் தெம் ஆர் வி வாட்ஸ்அப் தெம் இன்ஃபார்மிங் தெம் when we discard the mold ma'am. ஓகே, ஒன் மோர் क्वेश्चन மேம். இப்போ வந்து இப்போ போஸ்ட் சர்ஜரி அண்ட் போஸ்ட் கீமோ எல்லாத்துக்குமே வந்து ஃபாலோ அப்ஸ் இருக்கும்போது அதே மாதிரி ரேடியேஷனுக்கும் நீங்க வந்து ஃபாலோ அப் சொல்றீங்க. நீங்க எவ்ரி டைம் ஒன்ஸ் இன் 3 months ரிவ்யூன்றீங்க.
அது வந்து கம்பல்சரி ஆகுது எஸ் மேம். ரேடியேஷனோட இதுக்கும் ஃபாலோ பண்றதுங்கிறது. மேம் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். சப்போஸ் பேஷண்ட்டுக்கு 2 ட்ரீட்மெண்ட், சர்ஜரியும் பண்ணியிருக்கேன், ரேடியேஷனும் பண்ணியிருக்கேன், 2 பேரையும் பார்க்கறது கஷ்டமா இருக்குன்னா ஜென்ரலி யூ கேன் ஸ்டிக் வித் ஒன் கன்சல்டன்ட். ஒன்றும் தப்பு கிடையாது. 2 பேரை பார்த்தா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். நிறைய நேரம் சர்ஜன் மே நாட் பி அவைலபிள், ஐ வில் பி அவைலபிள். ஒரே டேட்ல வந்துட்டா 2 பேரை பார்க்கலாம். இஸ் ஒன் வே திங். ஏன்னா நாங்க ஏதாவது ஃபைண்டிங் அப்நார்மலா இருக்கு, நியூவா ஏதாவது எனக்கு அப்நார்மாலிட்டி இருந்தாலும் வீல் கவுண்டர் செக். அதர் தேன் தட் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா 2 பேரை பார்க்கணும்னு இல்லை. 2 பேருக்கும் நீங்க சர்ஜரியும் பண்ணி ரேடியேஷனும் பண்ணுனா யாராவது ஒருத்தர் கிட்ட ஆனா அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரிஞ்சென்ட்டா ஃபாலோ அப் இருக்கணும். ஃபாலோ அப் இஸ் மேண்டேட்டரி மேம். நோ மேட்டர் வாட், ஒரு கன்சல்டன்ட் கிட்டயாவது நீங்க ஃபாலோ அப்ல இருந்துதான் ஆகணும். ஓகே, ஒன் மோர் கொஸ்டின். இப்போ நீங்க வந்து ஜெல் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க. அந்த ஜெல் அப்ளிகேஷன் அந்த போஸ்ட் ரேடியேஷன் அப்புறம் ஒரு 10 days மட்டும் தானே, இல்ல அதுக்கப்புறமா அதை வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணலாம் அந்த ஜெல்ல நாங்க? மேம் ஜெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஸ்பெசிஃபிக்கான ஜெல் கேக்குறீங்கன்னு தெரியல. இப்போ லிக்னோகெயின் ஜெல்லா இருந்துச்சுன்னா அது 10 daysக்கு மட்டும் போதும். சப்போஸ் நான் மாய்ஸ்சரைசிங் ஜெல் கொடுத்துருக்கேன், ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட்டுக்காக தான் நான் அலோவேரா ஜெல் மாதிரி கொடுத்துருக்கேன்னா அதை நீங்க வந்து யூ கேன் கண்டினியூ ஃபார் 1 month to 2 months. ஜென்ரலா ரேடியேஷன் ஏரியா ரொம்ப ட்ரைனஸ் வந்துடும், எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ்னால இச்சிங் வரும், ஸ்கின் சேஞ்சஸ் வரும். அதனால அதை யூ கேன் கண்டினியூ. இஃப் இட் இஸ் அ மாய்ஸ்சரைசிங் க்ரீம், கண்டினியூ ஃபார் 1 or 2 months, நோ ஹார்ம் இன் இட். வெறும் லிக்னோகெயின் ஜெல்லியா இருந்துச்சுன்னா அது வந்து பெயினுக்காக நான் கொடுக்கறது, அது 10 days-ஓட நீங்க நிறுத்திக்கலாம். ஓகே, எனக்கு விச் யூ பிரிஸ்கிரைப்டு வந்து ஜால்வேரா. ஆக்சுவலா அது வந்து அந்த இரிட்டேஷன் இச்சிங் இல்லைன்னா கூட அப்ளை பண்ண சொல்றீங்க நீங்க. இப்போ அது வந்து பண்ணிக்கலாம் அதை நீங்க பண்ணிக்கலாம் இல்லையா ஆஃப்டர் 10 days கூட? பண்ணிக்கலாம். ஓ ஓகே தாராளமா பண்ணிக்கலாம் மேம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. On behalf of the entire team, I sincerely thank Dr. Sophia, Senior Consultant Radio Oncologist, for sharing valuable insights. And I thank you all the caregivers and participants for your active involvement. இன்னும் அடுத்தடுத்த மாதங்கள்ல முதல் அதாவது அடுத்தடுத்த மாதங்கள்ல 3வது சனிக்கிழமை சாயங்காலம் 4 மணியிலிருந்து 5 மணி வரையும் இந்த கேர்கிவர் ப்ரோக்ராம் நடக்கும். நீங்க எல்லாரும் அதுல கலந்துக்கணும். வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருக்குன்னா கேட்கலாம். கேள்விகள் இல்லைன்னு தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஐஸ்வர்யா. Thank you for sharing your time. Thank you, ma'am. Thank you, doctor. Thank you, Aishwarya. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, Aishwarya. Thank you.